வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். காக்கிச் சட்டை அனைத்து ஓட்டுநர் சங்கம் சார்பாக வயநாட்டில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி சந்தை அருகே அமைந்திருக்கும் ப்ளூ மவுண்டன் பகுதியில் காக்கிச் சட்டை அனைத்து ஓட்டுநர் சங்கம் நீலகிரி மாவட்டம் சார்பாக கேரள வயநாட்டில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் காக்கிச் சட்டை அனைத்து ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்து நிவாரணப் பொருட்களின் 5 பிக்கப் வாகனங்களை வழி அனுப்பி வைத்தார். மக்களுக்காக அறக்கட்டளை, யாதுமுறை யாவரும் கேளீர் அறக்கட்டளை, விடியல் தன்னார்வ அமைப்பு, நீலகிரி மாவட்ட தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கம், அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மக்களுக்காக அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவரும், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாநில துணைத் தலைவரும், அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் மாநில துணைத் தலைவருமான தமிழ் வெங்கடேசன், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாவட்ட செயலாளரும், விடியல் அமைப்பின் நிறுவனர் தலைவருமான லாரன்ஸ், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாவட்ட தலைவரும், யாதுமுறை யாவரும் கேளீர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவருமான சரவணன், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க பொருளாளரும், இயற்கை ஆர்வலருமான நவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் வயநாடு பேரழிவில் உயிரிழந்த மக்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காக்கிச் சட்டை அனைத்து ஓட்டுநர் சங்க அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் வழங்க புறப்பட்டுச் சென்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.